Defect classes. So this is 9th topic in first unit. There are 4 classes of defects in software testing. One is requirement and specification defect, design defect, code defect, testing defect. So first we will see about requirement and specification defect. Software lifecycle model beginning step தான் நம்மளுக்கு requirement and specification. ஸோ அதை நம்ம வந்து எழுதும்போது அல்லது நம்ம கஸ்டமர்கிட்ட இருந்து ரெக்குயர்மெண்ட்டை கேட்டு நம்ம நோட் பண்ணி வைக்கும்போது லாகில் எழுதும்போது நம்ம எதனா டிஃபெக்ட் பண்ணிட்டோம் அல்லது அவங்க சொன்ன ரெக்குயர்மெண்ட்டை நம்ம டிசைன் பண்ணும்போது தப்பாக டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெக்குயர்மெண்ட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் டிஃபெக்ட் வந்து ஃப்ரம் த பேசிக் ஸ்டெப்பில் இருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டிஃபெக்ட்ஸ் வந்து இங்கே எப்போ இன்ஜெக்ட் ஆகும்னு பார்த்திங்கன்னா இயர்லி ஃபேஸஸ்லேயே அண்ட் அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ரன் ஃபேஸுக்கு போயிட்டோம், இப்போது அப்போ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லேயே டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக. நிறைய ரெக்குயர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம எழுதுகிறோம், அது வந்து நேச்சுரல் லாங்குவேஜில் தான், லைக் அவங்கவுங்களுக்கு தேவையான லாங்குவேஜஸில் நம்ம அதை வந்து எழுதிக்கிறோம். அண்ட் அது வந்து சம்டைம்ஸ் ஆம்பிகஸாக இருக்கும், கான்ட்ரடிக்டரியாக இருக்கலாம், அன்கிளியர், ரிட்டன்டன்ட் டேட்டாஸாக இருக்கலாம் அல்லது இம்ப்ரிசைஸ். ஸோ ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனோடு இல்லாமல் ப்ரிசைஸாக இல்லாமல் இம்ப்ரிசைஸாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ரீசனுக்காக கூட நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் டிஃபெக்ட்ஸ் ஏற்பட சான்சஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு ஒரு டைப் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இருக்குது ரெக்குயர்மெண்ட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லேயே. அது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் டிஸ்கிரிப்ஷன் டிஃபெக்ட். ஸோ நம்ம டிஸ்கிரைப் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ், ஸோ இன்புட் இது இருக்கணும், அவுட்புட் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பராக டிஃபைன் பண்ணலை, டிஸ்கிரைப் பண்ணலை, இன்கரெக்டாக பண்ணிட்டோம், அதுவும் ஆம்பிகஸாக இருக்குது, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படின்னா we get the functional description defect. ஃபீச்சர் டிஃபெக்ட். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா இட் டிஸ்டிங்கிஷ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ சாஃப்ட்வேர் காம்போனண்ட் ஆர் சிஸ்டம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் இந்த ஒர்க் தான் பண்ணும். ஃபீச்சர்ஸ் சொல்லுவோம்ல நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த ஓஎஸ், இந்த விண்டோஸ் வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபீச்சரில் நம்ம ஏதாவது டிஃபெக்ட் அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் டிஸ்கிரிப்ஷனில், இன்கரெக்டாக, இன்கம்ப்ளீட் அல்லது அன்னெசரியாக ஒரு சாஃப்ட்வேர் தேவையே இல்லை பட் அதை நம்ம வந்து ஃபீச்சரில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே ஃபீச்சர் டிஃபெக்ட்ஸ்க்கு கீழே லிஸ்ட் ஆகும். தேர்ட் வந்து ஃபீச்சர் இன்டராக்ஷன் டிஃபெக்ட். ஸோ இது இன்கரெக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹவு த ஃபீச்சர் ஷுட் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர். ஸோ இந்த ஓஎஸ்க்கு இந்த சாஃப்ட்வேர் தான் சூட் ஆகும், அதுதான் இன்ட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம தப்பாக வந்து லாகில் பண்ணிட்டோமோ அல்லது நம்ம தப்பாக டிஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபீச்சர் இன்ட்ராக்ஷன் டிஃபெக்ட் வந்து அங்கே அக்கர் ஆகும். ஃபோர்த்து இன்டர்ஃபேஸ் டிஸ்கிரிப்ஷன் டிஃபெக்ட்ஸ். ஸோ இன்டர்ஃபேஸ், இந்த டார்கெட் சாஃப்ட்வேர் இந்த ஹார்ட்வேர் தான் யூஸ் பண்ணணும், இந்த யூசர் இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த டைப் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் அவங்களால அதை ரன் பண்ண முடியும். மேக் யூஸ் பண்ணுறவங்க, அந்த ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறவங்க அந்த டைப் ஆஃப் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷனுக்கு பதிலாக நம்ம இன்டர்ஃபேஸோடைய டிஸ்கிரிப்ஷனை தப்பாக எழுதிட்டோம், தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா that leads to interface description defects. Next defect, design defect. ஸோ டிசைன் டிஃபெக்ட் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா நம்ம சிஸ்டம் காம்போனன்ட்ஸோடைய இன்ட்ராக்ஷன், அப்புறம் காம்போனன்ட்ஸ், அப்புறம் அவுட் சைடில் இருக்கிற சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் அல்லது யூசர் இவங்களுக்கான இன்ட்ராக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம தப்பாக டிசைன் பண்ணிட்டோம், இன்கரெக்டாக டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா that leads to design defects. ஸோ இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்காரிதமிக் அண்ட் ப்ராசஸிங் டிஃபெக்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சூடோ கோடை தப்பாக எழுதிட்டோம், அல்காரிதமை நம்ம தப்பாக எழுதிட்டோம், ப்ராசஸ் பண்ணுற ஸ்டெப்பை தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக டிசைன் என்ன ஆகிடும், தப்பாகிடும். கண்ட்ரோல் லாஜிக் அண்ட் சீக்வன்ஸ் டிஃபெக்ட். கண்ட்ரோல் ஃப்ளோ, லாஜிக் ஆஃப் த ப்ரோக்ராம் தப்பாக எழுதிட்டோம், சூடோ கோடில் அல்காரிதமில் எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணும்போதும் ப்ரோக்ராமில் நம்ம லாஜிக் தப்பாக தான் எழுதுவோம். ஸோ தேட் லீட்ஸ் டு கண்ட்ரோல் லாஜிக் சீக்வன்ஸ் டிஃபெக்ட். டேட்டா டிஃபெக்ட். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ இந்த டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சூடோ கோடில் தப்பாக எழுதிட்டோம். லிங்க் லிஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம கியூ அல்லது கியூக்கு பதிலாக ஸ்டாக் ஆர் எனி டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம வந்து ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு கான்செப்டை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டிசைன் தப்பாக தான் போகும். மாடியூல் இன்டர்ஃபேஸ் டிஸ்கிரிப்ஷன் டிஃபெக்ட்ஸ். ஸோ என்னென்ன பெராமீட்டர் டைப்ஸ் யூஸ் பண்ணணும், ஆர்டரிங் ஆஃப் பெராமீட்டர்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் பெராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறோடைய நம்பர்ஸை வந்து நம்ம
தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்னா that leads to module interface description defect. Functional description defects. These defects include incorrect, missing or unclear design elements. So design elementல வந்து தப்பாவோ மிஸ் பண்ணிட்டோம் கிளியராக இல்லை அப்படின்னா functional description defect occur ஆகும். External interface description defects எப்போ occur ஆகும் அப்படின்னா COTS, which is called as commercial off the shelf components, external software system, databases, hardware systems. So இதெல்லாம் incorrect design description இருக்குது அப்படின்னா that leads to external interface description defect. Third class of defect is code defect. So this type of code defects எப்போ occur ஆகும்னா நம்ம முதல்ல எழுதின design defect. ஸோ டிசைனே நம்ம தப்பாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கோட் எழுதும் போதும் எரரில் தான் இருக்கும் ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம் வந்து ஃபெயிலியர் ஆகிரும். ஸோ இட்ஸ் ஃபெயிலியர் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட்ஸ், மிஸ்கம்யூனிகேஷன் வித் த டிசைனர்ஸ் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற டைப்ஸ் பார்த்திங்கன்னா அல்காரிதமிக் அண்ட் ப்ராசஸிங் டிஃபெக்ட். ஸோ இந்த டிஃபெக்ட்டும் த சேம் நம்ம என்னென்ன டிசைன் டிஃபெக்டில் பார்த்தோமோ அதே தான். கோட் ரிலேட்டட் அல்காரிதம் அண்ட் ப்ராசஸிங் டிஃபெக்ட் இன்க்ளூட் அன்செக்ட் ஓவர்ஃப்ளோ அண்ட் அண்டர்ஃப்ளோ கண்டிஷன்ஸ். ஸோ மேபி அரேயோட சைஸ் ஓவராக இருக்கலாம் இல்லது அண்டர்ஃப்ளோவாக இருக்கலாம். கம்பேரிங் inappropriate டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸு தப்பாக எழுதியிருக்கலாம். ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இன்கரெக்டாக ஆர்டர் ஆகிருக்கலாம். மிஸ்யூஸ் அல்லது ஒமிஷன் ஆஃப் பெராந்தசிஸ், ப்ரிசிஷன் லாஸ் இருக்கலாம், இன்கரெக்ட் யூஸ் ஆஃப் சைன்ஸ். ஸோ இந்த இதெல்லாம் இருந்தது அப்படின்னா தட் லீட்ஸ் டு யுவர் அல்காரிதமிக் அண்ட் ப்ராசஸிங் டிஃபெக்ட்ஸ். Control logic and sequence defect. These type of defects include incorrect expression of case statements, loops தப்பாக இருக்கலாம் அல்லது path மிஸ் ஆகிருக்கலாம். These leads to logical defect. Typographical defect வந்து நம்ம எழுதுகிற டைப் பண்ணும்போது வேரியபிளுடைய நேம் தப்பாக எழுதிருக்கலாம் அல்லது வேரியபிள் டிக்ளேர் பண்ணது தப்பாக இருக்கலாம். சின்டாக்ஸ் எரர்ஸ். ஸோ இதெல்லாமே லீட்ஸ் டு யுவர் டைப்போகிராஃபிக்கல் டிஃபெக்ட். ஸோ இதை நம்ம எப்படி டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் ரிவ்யூ தான். நம்ம கம்பைல் பண்ணும்போது இத்தனை நம்பர் ஆஃப் எரர்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த சாஃப்ட்வேரே நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணும் கம்பைலரே. ஸோ செல்ஃப் ரிவ்யூ ஆர் பியர் ரிவ்யூ. ஸோ இதை வச்சு தான் நம்ம டைப்போகிராஃபிக்கல் டிஃபெக்டை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். இனிஷியலைசேஷன் டிஃபெக்ட்ஸ். ஸோ இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஒமிட்டட் அல்லது இன்கரெக்ட். ஸோ இனிஷியலைஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டையே நம்ம ஒமிட் பண்ணிட்டோம் அல்லது இன்கரெக்டாக அதை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா that leads to initialization defects. So this may occur because of misunderstanding அல்லது lack of communication between programmer and designer. அல்லது டிசைனரோட கேர்லெஸ்னஸால் இந்த டிஃபெக்ட் ஏற்படலாம் அல்லது மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட். ஸோ these leads to initialization defect. Data flow defect. So when the code does not follow the necessary data flow conditions அப்படின்னா that leads to data flow defect. Data defect again data structures incorrectாக implement பண்ணியிருந்தோன்னா module interface, number of parameters, parameterுடைய type, order of parameters இதெல்லாம் நம்ம incorrectாக டிசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா that leads to module interface defect. Code documentation defect. So these type of defect does not describe what the program actually does. Incomplete, ambiguous. So this is called as code documentation defect. So documentation அப்படின்னா நம்ம என்ன கோட் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது. அதை நம்ம ப்ராப்பராக டிஃபைன் பண்ணலை, டிஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா that leads to code documentation defect. External hardware software interfaces defects that include system calls, links to databases, input-output sequence, memory resource usage, interrupt and exception handling, data exchanges with hardware, protocol, formats, interfaces with build files, அப்புறம் timing sequences. ஸோ இதெல்லாம் external hardware software உடைய defects. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது testing defects. So this is fourth classes of defects. Test plan, test cases, test harness, test procedures இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த testing defect. Defects in test plan are best detected using review techniques. ஸோ நம்ம ரிவ்யூ கண்டக்ட் பண்ணி அப்பப்போ நம்ம என்ன ப்ரொசீஜர் போயிட்டு இருக்குது, என்ன மாடியூல் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம ரிவ்யூ கண்டக்ட் பண்ணுறது மூலமாக தான் இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹார்னஸ் டிஃபெக்ட். டெஸ்ட் ஹார்னஸ் ஆர் ஆட்டோமேட்டட் டெஸ்ட் ஃப்ரேம்வொர்க் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் and test data configured to test a program unit by running it under varying conditions and monitoring its behavior and output.
இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெஸ்ட் ஹார்னஸ் அல்லது இதை வந்து ஆட்டோமேட்டட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லலாம். இது வந்து கலெக்ஷன் ஆஃப் சாஃப்ட்வேர். ஸோ நிறையா சாஃப்ட்வேர் வந்து கலெக்ஷன் அதில் இருக்குது, கம்பைனான சாஃப்ட்வேர்ஸ். அப்புறம் நம்ம என்ன டேட்டாவை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம் அந்த ப்ரோக்ராமுக்கு. ஸோ யூனிட் பை யூனிட்டாக அதை வந்து ரன் பண்ணுறோம். நிறைய கண்டிஷன்ஸ் அதுக்கு வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ சேம் லைக் டெஸ்ட் கேசஸ் மாதிரி தான், நிறைய கண்டிஷன்ஸ் அதில் போட்டு அதை மானிட்டர் பண்ணி இந்த இன்புட்டுக்கு அது எப்படி பிஹேவ் பண்ணுது, அதோடைய பிஹேவியர் அண்ட் அதோடைய அவுட்புட்டை நம்ம வந்து மானிட்டர் பண்ண போகிறோம். அதுதான் டெஸ்ட் ஹார்னஸ். அதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்கிற டிஃபெக்ட்டுக்கு பேர் தான் டெஸ்ட் ஹார்னஸ் டிஃபெக்ட். ஸோ இதில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று டெஸ்ட் எக்ஸிக்யூஷன் இன்ஜின், இன்னொன்று வந்து டெஸ்ட் ஸ்கிரிப்ட் ரீபாசிட்டரி. So continue, in order to test software at the unit and integration levels, auxiliary code must be developed. Unit level, integration level, so இதெல்லாம் வந்து basic level. ஸோ இங்கேயே நம்ம வந்து சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சிலரி கோடை வந்து டெவலப் பண்ணணும். இதுக்கு பேர் டெஸ்ட் ஹார்னஸ் அல்லது ஸ்காஃபோல்டிங் கோடு. டெஸ்ட் ஹார்னஸ் ஆர் ஸ்காஃபோல்டிங் கோடு. The test harness code should be carefully designed, implemented and tested. ஏன் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக டிசைன் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா it is a work product and this code can be reused when new releases of the software are developed. இப்போ version 1 version 2 இந்த மாதிரி நியூ ரிலீஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த டெஸ்ட் ஹார்னஸ் கோடை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டிசைன், இம்ப்ளிமெண்ட் அண்ட் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் கேஸ் டிசைன் அண்ட் டெஸ்ட் ப்ரொசீஜர் டிஃபெக்ட்ஸ். இது நம்ம வந்து டெஸ்டிங் டிஃபெக்ட்ஸில் பார்த்த செகண்ட் டைப். ஸோ இந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் எப்போ அக்கர் ஆகும்னா இன்கரெக்ட், இன்கம்ப்ளீட், மிஸ்ஸிங், இன்அப்ராப்ரியேட் டெஸ்ட் கேசஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் தீஸ் கைண்ட் ஆஃப் டெஸ்ட் கேஸ் டிசைன் அண்ட் டெஸ்ட் ப்ரொசீஜர் டிஃபெக்ட் வந்து அக்கர் ஆகும். If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.